ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கார்த்திக் ஆரியன், புவன் அரோரா இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் கபீர் கானோட இயக்கத்துல வெளியான சந்து சாம்பியன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து 1972ல பேரா ஒலிம்பிக்ல ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் இந்தியாக்காண்டி ஜெயிச்ச முரளிகாந்த் பெட்கரோட பயோபிக் தான். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, முரளிகாந்த் பெட்கர் வந்து மகாராஷ்டிரால ஒரு சின்ன கிராமத்துல பிறக்குறாரு. அவரு வந்து ஒலிம்பிக்ல எப்படியாவது கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுக்காண்டி அவரு வந்து அவரோட ஊரை விட்டு யாருக்கு தெரியாம ஓடி வந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணவர் ஸ்போர்ட்ஸ்ல பாக்ஸிங்கை செலக்ட் பண்ணி அவர் ஒலிம்பிக் வரைக்கும் போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய போர் வருது. அதுல முரளிகாந்துக்கு வந்து முதுகுல அடிபட்டுருது. அதனால அவருக்கு கால் செயலிழந்து போயிருது. அதனால அவர் பாக்ஸிங் பண்ண முடியாம இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட கோச் வந்து இப்படி பேரா ஒலிம்பிக் ஒன்று இருக்கு, அதுல வந்து நீ ஸ்விம்மிங்ல பேர் கொடு அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங்ல பேரும் கொடுக்குறாரு. அதுல முரளிகாந்த் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்விம்மிங்ல ஃபைனல்ல செலக்ட் ஆறாரு. கடைசியில இவர் ஃபைனல்ல எப்படி ஜெயிச்சாரு, அந்த கோல்டு மெடல் எடுத்துட்டு அவரோட ஊருக்கு அவர் போனாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கபீர் கான் வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு பயோபிக்க மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அத சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா கார்த்திக் ஆரியன் வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, அந்த எமோஷன் காட்சியா இருக்கட்டும், அந்த ஸ்போர்ட்ஸ் காட்சியா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த போரை சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாதிரியே கடைசி பேரா ஒலிம்பிக்ல நம்ம ஹீரோ வந்து கோல்டு மெடல் ஜெயிப்பாரு. அதே மாதிரியே ஸ்டார்டிங்ல அந்த பாக்ஸிங்கை காமிச்சதா இருக்கட்டும், கடைசியில ஸ்விம்மிங்கை காமிச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. எதுக்குன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படத்துக்கு என்ன தேவையோ அத மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. படத்துல எமோஷனா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் கபீர் கான் வந்து சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாரி கார்த்திக் ஆரியன் வந்து ஸ்டார்ட்டிங்ல அந்த இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணும்போது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாக்ஸிங்க்கு செலக்ட் ஆவாரு. அதெல்லாம் சூப்பரா காமிச்சிருக்கார் டைரக்டர். டைரக்டர் வந்து அந்த டோக்கியோல நடக்கிற அந்த பாக்ஸிங்லாம் சூப்பரா காமிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் வந்து அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர்ல நம்ம ஹீரோக்கு ஸ்பைன்ல அடிபட்டுரும். அதனால அவர் எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாரு. அப்போ வந்து அவரோட கோச் வந்து நீ இப்படியே படுத்திருந்தா உன்னால ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த எமோஷன் காட்சியெல்லாம் டைரக்டர் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. கடைசி கிளைமேக்ஸ்ல ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த கோல்டு மெடலை எடுத்துட்டு அவரோட சொந்த ஊருக்கு அந்த ட்ரெயின்ல போவாரு. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சு முடிச்சிருப்பாரு. அதே மாரியே அவர் சின்ன வயசுல இந்த கோல்டு மெடல் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற காட்சியும் டைரக்டர் வச்சிருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரா வச்சிருப்பாரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. எதுக்குன்னா, டைரக்டர் கபீர் கான் வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதைய நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாரு. எந்த இடத்தையுமே லேக் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நாம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.1 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.